வணக்கங்க. இன்றைக்கி நம்ம கீன்வா வச்சு ஒரு அருமையான ஆரோக்கியமான லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு கப்பு ராஜ்மா எடுத்துக்கோங்க. அதை டைரெக்டாக நம்ம இன்ஸ்டன்ட் பாட்டில் போட்டுக்கலாம். இதை ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. இன்ஸ்டன்ட் பாட்டில் ஊற வைக்காமலே வேக வைக்க முடியும். 1க்கு 2 கப்பு தண்ணிங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 30லேருந்து 35 நிமிஷம் வரைக்கும் வேக விடலாங்க. இன்ஸ்டன்ட் பாட்டுங்கிறது நம்ம ஊர் ப்ரெஷர் குக்கர் மாதிரி தாங்க, ஆனால் இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒன்று, அவ்வளோதான். முப்பத்தஞ்சு நிமிஷம் கழித்து ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறமா மூடியை திறந்து இதை பாருங்கள், எவ்வளோ அழகாக வெந்திருக்கு. இப்போ இன்ஸ்டன்ட் பாட்டை சாட்டே மோடில் ஆன் பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அண்ட் ஜீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அது லைட்டாக வதங்கும் போதே 1 கப்பு வெங்காயங்க. 1 கப்பு வெங்காயத்து கூட நான் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் லைட்டாக செவந்து வரும்போதே ஒரு 6-7 பல்லு பூண்டு நல்லா பொடியாக வெட்டி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே கரம் மசாலா தூள், உப்பு தேவையான அளவுக்கு. இப்போ இன்ஸ்டன்ட் பாட்டை ஆஃப் பண்ணிட்டு எல்லா மசாலாவையும் ஒண்ணா கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே 2 கப்பு கீன்வா சேர்த்துக்கோங்க. கீன்வா சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு கரண்டியால எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ 2 கப்பு தண்ணி ஊற்றலாம். 1 கப்பு கீன்வாக்கு 1 கப்பு தண்ணி. ஸோ அதனால இன்னைக்கு நான் 2 கப்பு சேர்த்துருக்கிறதுனால 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேங்க. இது கூடவே உங்களுக்கு தேவையான அளவுக்கு வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸ் ரெண்டும் கலந்து சேர்த்துருக்கேங்க. இதுக்கப்புறமா மூடியை போட்டு மூடிட்டு 2 நிமிஷம் ஹை ப்ரெஷரில் வேக விடுங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறமா மூடியை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள் கீன்வா பிலாஃப் ரெடி. இந்த ஸ்டேஜில் இதை நீங்கள் இப்படியே சாப்பிடலாம். ஆனால் நான் இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தி ஆகிறதுக்காக முதல்ல வேக வச்சோம் இல்லையா ராஜ்மா, அந்த ராஜ்மாவையும் கூடவே கொஞ்சம் ப்ராக்கலியும் சேர்க்க போகிறேங்க. ப்ராக்கலி இது கூடவே சேர்த்து வேக வச்சா ரொம்ப குழஞ்சி போகுன்றதுனால கடைசியாக சேர்க்குறேங்க. இந்த சூடுலேயே இந்த ப்ராக்கலி நல்லா வெந்துருங்க. எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் ஆன்லேயே வைங்க. இந்த சூட்லேயே இந்த ப்ராக்கலி நல்லா வெந்துருங்க. அவ்வளோதான், உங்கள் ஹெல்த்தி கீன்வா பிலாஃப் தயார்.